+2 முடித்த மாணவர்களுக்கு உயர்கல்வியில் எந்தெந்த துறைகளை தேர்ந்தெடுக்கலாம் என்பது குறித்த ஆலோசனை கூறும் தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சி சென்னையில் துவங்கியுள்ளது. தேர்வு முடிவுக்காக காத்திருக்கும் +2 மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம் என்பதற்கான ஆலோசனைகள் அளிக்கும் வகையில் தினமலர் நாளிதழ் மற்றும் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் இணைந்து நடத்தும் 3 நாள் வழிகாட்டி நிகழ்ச்சி சென்னையில் வெள்ளியன்று துவங்கியது. சென்னை ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் இந்நிகழ்ச்சியை குத்து விளக்கு ஏற்றி துவக்கி வைத்த டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக துணைவேந்தர் மீர் முஸ்தபா ஹுசைன் மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கல்லூரியை தேர்வு செய்வதற்கு முன் அது குறித்த முழு விவரங்களை அறிந்து கொள்வதோடு கல்லூரி படிப்புடன் கூடுதலாக பிற மொழிகளை கற்றுக்கொள்வது கூடுதல் பலம் சேர்க்கும் என்றும் கூறினார். எந்த வகை படிப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை விளக்கமாக ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கின்றார்கள் தினமலர் வழிகாட்டி. ஒவ்வொரு அரங்கத்திலையும் நீங்க நுழையும் போது அந்த பேம்ப்லெட்டை வாங்கி படிங்க. அதுல என்ன புதுமை அப்படின்னு பார்த்துங்க. கூடவே ஒரு அந்நிய மொழியை பயின்று கொள்ளுங்கள். காம்படிட்டிவ் வேர்ல்டில் இப்போ 10 பேர் போனாங்கன்னா உங்களுக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் தெரிஞ்சால் யூ வில் ஸ்கோர் ஃபர்ஸ்ட். ஜெயித்து காட்டோம்னு சொல்லி நிகழ்ச்சி நடத்துனாங்களா, அது மாதிரி நீங்கள் ஜெயித்து காட்டலாம். ராயப்பேட்டை OMCA மைதானத்தில் பல்வேறு கல்வி நிறுவனங்களின் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள 100க்கும் மேற்பட்ட அரங்குகளில் மருத்துவம், பொறியியல், கலை, அறிவியல், தொழில்நுட்பம், கணினி, ஊடகம், அனிமேஷன் என படிப்புகள் குறித்து விளக்கங்கள் அளிக்கப்படுகிறது. இதனால் மாணவர்கள் மட்டுமின்றி அவர்களின் பெற்றோரும் பெரிதும் மகிழ்ச்சியும் பாராட்டும் தெரிவித்தனர். இங்க எல்லாரும் நல்ல அட்வைஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எடுத்தா நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, எல்லாம் இந்த மாதிரி எடுத்தா கூட கோர்ஸ் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றாங்க. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தினமலருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். தினமலர் இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுனால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எந்தெந்த காலேஜ் சேருது, எதை படிச்சா எங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது பத்தி நல்லா தெரியுது. ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இதை பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் தினமலர் வழிகாட்டி ப்ரோக்ராமுக்கு. எங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்க வந்தது. தெரியாத கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இது எங்களை போல உள்ள பெற்றோர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியா அமைஞ்சது. இங்க நிறைய காலேஜஸ் இருக்கிறதுனால நம்ம தனித்தனியா காலேஜஸ் போகி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேயே நிறைய அப்ளிகேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இது மூலமா எனக்கு என்ன ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணுறதுன்னு நிறைய ஐடியா கிடைச்சிருக்கு. தினமலரோட வழிகாட்டி உண்மையிலேயே ஒரு It's a ladder to success. So thank you. இத்தகைய கண்காட்சிகள் மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும். அதற்கு தினமலர் பெரிய அளவில் உதவி செய்கிறது. அதற்கு எங்களுடைய நன்றி. தொடர்ந்து பல ஆண்டுகளாக தினமலர் நடத்தி வரும் வழிகாட்டி நிகழ்ச்சியில் தகுந்த கல்வி நிறுவனங்களை தேர்வு செய்ய மாணவர்களுக்கு சிறந்த வாய்ப்பு கிடைத்திருப்பதாக அவற்றின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர். பொதுவா எல்லா தரப்பு மாணவர்களும் இங்க ஆர்வமா என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது, அதனோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அதை ஆர்வமா விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 3 வருஷம் எந்த வரவேற்பு இருந்துச்சோ அதே வரவேற்பு இந்த வாட்டியும் இருக்கு. +2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன அதிகம் படிக்கலாம், மேல என்னென்ன படிக்கலாம் அப்படின்றத ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். வரும் ஞாயிறு வரை நடக்கும் இந்நிகழ்ச்சியில் தினமும் காலையிலும் மாலையிலும் நடக்கும் கருத்தரங்குகளில் பல்வேறு தலைப்புகளில் கல்வியாளர்களும் நிபுணர்களும் உரை நிகழ்த்தி மாணவர்களின் சந்தேகங்களுக்கு நேரிடையாக விளக்கம் அளிக்கின்றனர்.